Hi friends, welcome back to my channel Modern Tamilichi. எல்லாரும் சூப்பரா இருக்கீங்க அப்படினு நம்புறேன். இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ இன்னைக்கு என்னோட weight loss நான் எப்படி மெயின்टेन பண்றேன், என்னெல்லாம் சாப்பிடுறேன் அப்படினு சொல்லிருக்கேன். With full day routine ஓட ஷேர் பண்ணிருக்கேன். காலையில பாத்தீங்கன்னா தெரியும் நல்லா தூங்குறாங்க இல்லையா சோ பயங்கரமான டயர்டு எனக்குமே செம டயர்டு ஆனாலுமே ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடணும்ல சோ அதனால கடகடன் நான் என்னோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஹஸ்பண்டுக்கு மார்னிங் ஸ்போர்ட்ஸ் வந்து இல்லை இன்னைக்கு அதனால வந்து அவங்களுக்கு ரெஸ்ட் தான் மார்னிங் சோ கொஞ்சம் லேட்டா எழுந்திருச்சு கிளம்பினாலே போதும் மார்னிங் லைட்டா ரெஃப்ரெஷ் மட்டும் ஆகிட்டு அதுக்கு அப்புறமா நான் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சஷுவுக்கு கொஞ்சம் இன்கம்ப்ளீட் இருந்தது முன்னாடி நாள் நைட் எதுவுமே பண்ணல செம டயர்டு ஏன்னா ஆஃபீஸில் தான் இருந்தோம் நைட் 2 மணி வரைக்கும் வேலை இருந்துச்சு இன்னைக்கு அவனுக்கு ஸ்கூல்ல டெஸ்ட் உண்டு அதனால மார்னிங் படிக்க சொல்லியிருந்தேன் ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அவனும் வந்து உட்காந்துருந்தான் படிக்கிறதுக்கு அப்புறம் நேற்று நைட்டே இந்த செடிக்கெலாம் தண்ணி ஊற்றி அப்படியே வச்சுட்டு போயிட்டேன் எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல வச்சு செட் பண்ணிவிட்டு நான் குக்கிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு இன்றைக்கி ஸ்நாக் பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு தான் கொடுக்க போகிறேன் நல்லா முளை கட்டிருச்சு ஸோ இதை தான் வந்து ஸ்டீம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் நான் இதை ரெடி பண்ணிட்டு இருக்கிறதுக்குள்ள ஹஸ்பண்ட் மாடியில் போயிட்டு செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா டீ போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க யூஸ்வலாக எல்லா நாளும் மார்னிங் இந்த மாதிரி அவங்களுக்கு டைம் இருக்காது மார்னிங் 5:30க்கே வந்து அவங்க கிரவுண்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுனால கிரவுண்ட் போயிடுவாங்க ஸோ அதனால் A to Z எல்லா வேலையும் நான் தான் வீட்டில் பார்க்குற மாதிரி இருக்கும் குக்கிங்லேருந்து எல்லாமே ஒரு 10 மணி போல் மேலே மாடியில் போயிட்டு செடிக்கு தண்ணிலாம் ஊற்றிருப்பேன் வீடியோலலாம் பார்த்துருப்பீங்க ஸோ எனக்கு இவங்க இருக்கிறதுனால கொஞ்சம் வேலை வந்து குறையும் அட்லீஸ்ட் ஒரு டீ யாராவது போட்டு கொடுத்தா கூட காலையில் டைம் கொஞ்சம் சேவ் ஆகும் ஒரு 10 நிமிஷம் சேவ் ஆகும் தானே ஸோ அதனால் அவங்க தான் போட்டுட்டு இருந்தாங்க நான் இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு ரொம்ப சிம்பிள் தான் சிறுபருப்பு குழம்பும் கேரட் பீன்ஸ் பொரியலும் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் லேட்டாக எழுந்திரிச்சிட்டாலும் சீக்கிரமாக குக் பண்ணிடலாம் அதனால் சிம்பிளாக இருக்கிற மாதிரியே இன்றைக்கி பிளான் பண்ணிட்டேன் என்ன இந்த கேரட்டையும் பீன்ஸையும் மட்டும் கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும் போய் டீ குடிச்சிட்டு வந்து பார்த்தா அடுப்புலாம் ஆஃபில் இருந்தது என்னடான்னு பார்த்தா சிலிண்டர் தீர்ந்து போயிடுச்சு இந்த நேரம் பார்த்து இதுகளும் சதி பண்ணிடுச்சு வேறு வழியே இல்லை ஹஸ்பண்ட் ஆஃபீஸில் இருக்கிற சிலிண்டர் எடுத்துகிட்டு வந்து இங்கே மாட்டி விட்டாங்க அவங்க அதை போய் எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே இண்டக்ஷனில் பருப்பை வச்சு விட்டுட்டு காயை மட்டும் நான் கட் பண்ணி ரெடி பண்ணிட்டேன் ஆஃபீஸில் ப்ரொடக்ஷன் வேலை இருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா வீட்டில் எந்த ப்ரீ பிளானும் பண்ண முடியாத மாதிரி ஆகிடும் எப்போவுமே வந்து ப்ரொடக்ஷன் வரப்போகுதுன்னா கொஞ்சம் ப்ரீ பிளான் பண்ணி வச்சுட்டோம் இந்த டைம் எதுவுமே பண்ண முடியலை பார்த்தா பச்சை மிளகாய் கூட இல்லை அதையும் போய் மாடியில் போயிட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இது வந்து 4வது அறுவடை நல்லாவே பச்சை மிளகாய் காய்ச்சி வந்துருச்சு பார்க்குறதுக்கே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது நான் அதை முடிக்கிறதுக்குள்ளே அடுத்த பேட்ச் வந்து அழகாக வந்துடுது இந்த சிறுபருப்பு குழம்புக்கு வந்து ஆயில் தேவையான அளவு கடுகு சீரகம் தாளிப்பு வடகம் கருவேப்பிலை அப்புறம் ஒரு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துட்டு எல்லாமே நல்லா வதக்கிடணும் பச்சை மிளகாய் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் மீடியமாக தான் எப்போவுமே சேர்க்குறது ஏன்னா இதே தான் த்ரிஷன் குட்டிக்கும் கொடுக்குறேன் அப்படிங்கிறதுனால இன்னொன்று இந்த மாதிரி சிம்பிள் குக்கிங் இருந்ததுன்னா ஆஃப்டர்நூன் அவனுக்குமே நான் கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் வேக வச்சுருந்த பருப்பையும் சேர்த்துட்டு இதில் வந்து பெருங்காயத்தூளும் எல்லாமே சேர்த்துக்கிட்டேன் கடைசியாக ஃபைனலாக திரும்ப தாளிக்கிறதுனா தாளிச்சிக்கலாம் நான் எதுவும் தாளிக்கலை அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து ஆப்பம் இட்லி தோசை எல்லாமே ஒரே மாவில் வர மாதிரி போட்டிருந்தேன் ஸோ தோசை தான் ஊற்றிருந்தேன் சூப்பராக வந்திருந்தது சாஃப்டாக இதுக்கு சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா கார சட்னி ரெடி பண்ணிட்டேன் கடன்னு ரெடி பண்ணேன் இன்னொரு பக்கம் இண்டக்ஷனில் கேரட் பீன்ஸ் பொரியல் வந்து ரெடி பண்ணிட்டேன் எப்போவுமே நான் மசாலா போட்டுட்டு ஃபைனலாக வந்து தேங்காய் துருவலும் வந்து சேர்ப்பேன் தேங்காய் துருவி எப்படி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வந்து கொஞ்சம் சக்கரை மிக்ஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா தான் சாப்பிடுவான் இல்லைனா இது அப்படியே தான் ரிட்டர்ன் வரும் அதனால் வந்து லைட்டாக ஸ்டீம் பண்ணதுக்கப்புறமா நாட்டு சக்கரை மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரௌன் சுகர் அது மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அவனுக்கு லஞ்ச் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி கொடுத்துட்டேன் அவங்க எல்லாம் கிளம்பி போனதுக்கப்புறமா எல்லாத்தையுமே வேறு ஒரு குட்டி குட்டி கண்டெய்னரில் அப்புறம் ஹாட் பாக்ஸில் ரைஸ்லாம் எடுத்து வச்சுட்டு கிச்சன் ஃபுல்லாக ஃபைனலாக க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஒரு 2 டைம் தண்ணியில் நல்லா அலசிட்டு க்ளீன் பண்ணி விட்டுருவேன் 3rd டைம் தான் ஒரு பவுலில் நல்லா தண்ணி உப்பு பேக்கிங் சோடா மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து க்ளீன் பண்ணுவோம் ஸோ ஒரு மாதிரி பிசு பிசுன்னு கோடு மாதிரி இல்லாமலும் இருக்கும் எறும்பு தொல்லையும் இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி தான் நான் எப்போவுமே கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுவேன் த்ரிஷன் குட்டி இன்னுமே எழுந்திருக்கல பட் சிங்கில் பாத்திர சவுண்டு கேட்டால் எழுந்திரிச்சுக்குவான் எல்லாத்தையும் அங்கே மட்டும் போட்டுட்டு கிளம்பிட்டேன்
இனி இதுக்கப்புறம் என்னோட ஒர்க் அவுட் டைம். ஃபஸ்ட்டு நான் யோகாலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மற்ற ஒர்க் அவுட்லாம் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா இது வந்து மசில்ஸ்லாம் கொஞ்சம் ரிலீஃப் பண்ணி விடுற மாதிரி இருக்கும், அதுக்காக தான். அப்புறம் என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணுறேன், என்னென்ன யோகா பண்ணுறேன் அப்படிங்கிறது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன் அதோட நேமு. ஏன்னா நான் வந்து சும்மா கொஞ்ச நேரம் ஒரு ஒரு 20 செகண்ட்ஸ் நான் காமிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை மட்டுமே பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணும்போது கை கால் பிடிச்சிக்கிறதுக்கு இல்லை ஏதாவது ஒரு இடத்துல பெயின் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ சூரிய நமஸ்காரம் எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்களேன். ஸோ கை பொசிஷன் எப்படி இருக்கணும், லெக் பொசிஷன் எப்படி இருக்கணும், எந்த மாதிரி ஆங்கிளில் வைக்கணும், எல்லாமே வந்து ப்ராப்பராக யூடியூப்பில் நிறைய பேர் வந்து ஸ்பெஷலைசேஷனாக வந்து போட்டிருப்பாங்க. அதை பற்றி நீங்கள் படித்து அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறது பெஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவேன். நீங்கள் வந்து தெரியாமல் எதுவும் பண்ணிட்டீங்க அப்படின்னா கை கால் ஒன்றும் பிடிச்சிக்கிச்சின்னா அதுவும் இன்னும் ரொம்ப கஷ்டம். எனக்கு லோவர் பாடி வெயிட் அதிகம், அதுக்கான எக்ஸசைஸ் தான் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல வெயிட் ரெடியூஸ் ஆகணுமோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸசைஸ்லாம் இருக்குது. பிஃபோர் மேரேஜ் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி தான் நான் ஒர்க் பண்ணேன். அந்த டைமில் ஈவினிங் எனக்கு டைம் கிடைக்குமா, ஸோ அப்போ ஈவினிங் டைமில் பார்த்திங்கன்னா இந்த நியூ மாம்ஸ்க்குலாம் வந்து யோகா கிளாஸ், எக்ஸசைஸ் கிளாஸ்லாம் வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் ரேண்டம்லி எந்த இடத்துல வந்து நம்ம கரெக்டான இந்த எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு வந்து லேர்னிங் இருக்குது. ஏன்னா யோகா கிளாஸும் நான் பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் நினைப்பேன், ஒரு ½ அன் ஹவர் இவங்களுக்கு மார்னிங் வந்து டைம் கிடைக்காதா, ஏன் ஒரு ½ அன் ஹவர் வந்து எக்ஸசைஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு 2 குழந்தைங்க ஆனதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த ஒரு ½ அன் ஹவரே நமக்கு கிடைக்கிறது ஒரு பெரிய கஷ்டம் அப்படிங்கிறது. 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே சியா சீட்ஸ் ஊற வச்சுட்டு போயிருந்தேன். ஸோ அது ஊறிடுச்சு நல்லா. முன்னாடி நாளே பார்த்தீங்கன்னா கெட்டிலில் இந்த மல்லி இருக்குது பாருங்கள், இதை வந்து ஓவர் நைட் ஊற வச்சுட்டேன். இப்போ மார்னிங் அது நல்லா பாயில் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதில் 1 டீஸ்பூன் ஹனி மட்டும் சேர்த்துக்கணும். ஹனி மார்க்கெட்லலாம் மோஸ்ட்லி பியூராக கிடைக்கிறதே இல்லை. ஸோ பியூரான ஹனி இருந்தது அப்படின்னா தான் ஃபுல் வெயிட் லாஸ்க்கும் வந்து ஹெல்ப் பண்ணும். இல்லைன்னா ஹனி ஆப்ஷனல் தான், சேர்த்துக்கவே வேண்டாம். என்கிட்ட பியூர் ஹனி இருந்ததுனால அது வந்து 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இது தண்ணி பார்த்திங்கன்னா கை வைக்கும்போது சுள்ளுன்னு தண்ணி இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி சூட்டில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஹனியோட அந்த எஃபெக்டிவ் வந்து இருக்காது. அதனால தண்ணி வந்து கொஞ்சம் குடிக்கிற அளவுக்கு வார்மாக இருந்தாலே போதும். அதை குடித்து முடிச்சதுக்கப்புறமா வீடெல்லாம் நல்லா பெருக்கி விட்டுட்டு மாடியில் போயிட்டு கொஞ்சம் ட்ரெஸ் வாஷிங் இருந்தது அதையும் போட்டுட்டு நல்லா இந்த ஸ்வெட்டிங்லாம் அடங்கிரும் பாருங்கள். அதுக்கப்புறமா போய் நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ குளிச்சுட்டு வந்துட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகணும். குட்டி திருஷன் வந்து இன்னும் எழுந்திருக்கல. ஸோ அவன் எழுந்திருக்கிறதுக்குள்ளே நம்மளை ரெடி ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டேன். அப்புறம் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, முடியை முன்னாடி போடாதீங்க அப்படின்ட்டு. இப்போ ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களோட பர்சனல் விஷயம், அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதை பண்ணுறாங்க. அது எப்படி இன்னொருத்தவங்க போயிட்டு அவங்களோட விஷயத்தில் நீ இப்படி பண்ணாதான் அப்படி பண்ணாதான்னு எப்படி அடுத்தவங்கள ஜட்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு தெரியலை. எனக்கு நான் வந்து ப்ரெசன்டபுளாக இருக்கணும். ஸோ நான் இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா தான் ஃபுல் டே வந்து என்னால் வந்து ஒரு மோட்டிவோட கடந்து போக முடியும். ஏன்னா நான் பார்க்குற வேலை அப்படி. இதுக்கான வலியும் எனக்கு மனசுலையும் இருக்குது, உடம்புலையும் இருக்குது. அந்த வலியை வந்து வெளியில் சொன்னால் உங்களாலலாம் புரிஞ்சுக்க முடியாது இப்படிப்பட்ட பர்சன்னால். ஸோ நீங்கள் இன்றைக்கி ஃபுல் டே வீடியோ பார்த்தீங்கனாலே தெரியும். வீடியோவில் நீங்கள் பார்க்குறதுலாம் நான் 30% வேலை பார்க்குறது மட்டும்தான் இருக்கும். ஃபுல் டே ஒர்க்கு வந்து எனக்கு எப்படி பிஸியாக போகும் அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா A to Z என்னோடய பசங்களை குளிக்க வைக்கிறதுலேருந்து, ரெஸ்ட் ரூம் போக வைக்கிறதுலேருந்து, அவங்கள ஹோம்ஒர்க் பண்ண வைக்கிறதுலேருந்து, ஸோ ஃபுல் என்கேஜாக வச்சுக்கிறதுலேருந்து எல்லாமே வந்து நான் தான் பார்த்துக்கணும். A to Z பார்க்கணும். ப்ளஸ் இதில் குக்கிங், லன்ச், பிரேக்ஃபாஸ்ட், ஸ்நாக்ஸு, இது எல்லாத்தையும் விட யூடியூப் வீடியோ எடுக்கணும், எடிட் பண்ணணும், அதை வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் என்னோடய ஆஃபீஸ் ஒர்க்கு. ஸோ இப்படி எனக்கு டைட்டாக போகிறதுனால எனக்கு பிடிச்ச விஷயங்களை நான் எப்படி ப்ரெசன்டடாக வச்சுக்கணும், எப்படி செல்ஃப் மோட்டிவேட்டடாக வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் என்னை வந்து வச்சுக்கேன். அந்த ஒரு சிஸ்டரை சொல்கிறேன், உங்களோட ஒப்பீனியனை அடுத்தவங்க கிட்ட திணிக்கணும்னு பார்க்காதீங்க. எல்லாருக்கும் லைஃப் ஒரே மாதிரி இருக்காது. சரி, ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே வரலாம். இந்த தேங்காய் சிரட்டை தூபம் எப்படி போடுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஜஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு தேங்காய் சிரட்டையை வந்து கொஞ்சம் நேரம் ஹீட் பண்ணோம் அப்படின்னாவே நல்ல தீ பற்றிக்கிறோம். அப்படியே தூபக்காலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவாகவே எரிஞ்சு கொஞ்ச நேரத்தில் அணைஞ்சு கங்கு விழுந்துடும். ஸோ அதில் நம்ம பால் சாம்பிராணி போட்டு வீடு ஃபுல்லாக வந்து போடலாம். நார்மலாக இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணிலாம் வாங்குறோம்ல, அதெல்லாம் வாங்கி வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்துக்கு அந்த வாசனை இருக்கும். அதே மாதிரி இந்த அளவுக்கு புகை இருக்காது. நான் வீட்டில் மாடிப்படி மேலே கீழே வீட்டு மூளை முடுக்கு எல்லா இடத்துலையுமே இந்த தூபத்தை வந்து போட்டு விட்டுருவேன். இந்த வாசனை வீடு ஃபுல்லாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் நான் வேலை பார்த்தாலும் சரி, இந்த புகை வீட்டில் இருக்கும்போது ஏதோ எனக்கு
ஒரு பாசிட்டிவ் மைண்ட் வந்து இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காகவே நான் இதை ஃபாலோ பண்ணுறேன். நிறைய பேர் என்னோடய வீடியோஸ் கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சாமிக்கு விளக்கேற்றும் போதே திரிஷன் குட்டி எழுந்துச்சிட்டான். அவனுக்கு ப்ரஷ் பண்ணிவிட்டு பாலாத்தி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டேன். முளைக்கட்டின பச்சை பாசி பயிரில் வந்து வெங்காயம், தக்காளி, கேரட் துருவி சேர்த்துருக்கேன். பெப்பர், லெமன் ஜூஸ், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டேன். ஸோ வெயிட் லாஸ்க்கு மோஸ்ட்லி மார்னிங் வந்து கொஞ்சம் ஹெவியான ஃபுட்டு எடுத்துக்கிறது இல்லை. மார்னிங் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இது இல்லைனா முஸ்லி இருக்கும். ஸோ முஸ்லி நிறைய பேர் கடையில் வாங்கி கொடுக்குறீங்க, அதெல்லாம் ஹெல்த்தி இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. பட் நான் முஸ்லி வீட்டிலே ரெடி பண்ணது. ஒரு நாள் கண்டிப்பாக நான் அதையும் ரெசிபி ஷேர் பண்ணுறேன். சாப்பிட்டு முடிச்ச கையோடே பார்த்தீங்கன்னா பரபரன்னு திரிஷன் குட்டியை குளிப்பாட்டி ரெடி பண்ணிவிட்டு மேலே துணி வந்து காய போட்டிருந்தேன் இல்லையா, அதையும் வந்து மாடியில் காய போட்டுட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பியாச்சு. திரிஷன் குட்டியை அங்கே ஃபுல் டேவும் என்கேஜ் பண்ணி வச்சுருக்க முடியாது. அதனால் அவனுக்கு தேவையான ஆப்பிள், கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வந்து எடுத்து பேக் பண்ணிவிட்டு தண்ணியும் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் ரொம்ப வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கல. ஸோ செகண்ட் பேபி டெலிவரிக்கு முன்னாடி நான் எந்த வெயிட்டில் இருந்தனோ அதே அளவுக்கு வரணும். ஸ்டொமக் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டன் பண்ணணும். ஸோ அதுக்கான எக்ஸசைஸும் ஃப்ரூட் ப்ரோட்டீனும் எடுத்துக்கிறேன். வெறும் ஃபுட்டில் மட்டுமே நம்ம கொண்டு வரணும்னு நினச்சோம்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் எக்ஸசைஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு வாரம் சிவியரான பெயின் இருக்கும். எனக்கு நான் 2 வீக்ஸாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பட் பயங்கரமான பெயின் இருக்குது. ஸோ காலையில் எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் தெரியாது. அதுக்கப்புறமா அதோட உடம்பு வலி பயங்கரமாக இருக்கும். டில் நைட் வரைக்குமே எனக்கு அந்த கால் வலி பிச்சு எடுத்துரும். பட் என்ன பண்ணுறது, ஒரு விஷயம் நமக்கு நடக்கணும் அப்படின்னா கஷ்டப்பட்டு தானே ஆகணும். ரீசெண்ட் ஷார்ட் வீடியோவில் சிங்கிள் காட் வித் பெட்டோட நான் வாங்கியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். அதை பற்றி நிறைய பேர் டிஎம் பண்ணியிருந்தீங்க. இதை வந்து நான் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவலில் இப்போ அமேசானில் தான் வாங்கினது. 3400 சம்திங்க்கு வாங்கினது. இது கஸ்டமைஸ் பண்ணி வாங்கினது தான். குவாலிட்டி நாங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லாயிருக்கு. நல்லா இல்லைன்னா ரிட்டர்ன் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நினச்சோம். பட் அதோட கம்பியிலேருந்து எல்லாமே வந்து நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த பெட்டு மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது, ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. நாங்கள் இந்த பெட்டில் படுத்துட்டு சஷு அதில் படுத்துருந்தா எங்களுக்கே கஷ்டமாக இருந்தது. ஸோ எங்களுக்குமே கிங் சைஸ்க்கு ஒரு பெட்டும் இவனோட கட்டிலுக்கும் ஒரு பெட்டும் வந்து கஸ்டமைஸ் பண்ணி ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது வந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்கமிங்கில் நான் வீடியோ போடுறேன். சரி, வீட்டில் இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு நானும் குட்டி பையனும் நேராக ஆஃபீஸ்க்கு வந்தாச்சு. அங்கே ஷாம்பூ பேக்கிங் வேலையெல்லாம் போயிட்டு இருந்தது. ஆக்சுவலாக அவங்க வந்து 9 o'clockே வந்துடுவாங்க. நானும் போயிட்டு ஒர்க்கில் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். இந்த வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா திரிஷனுக்கு எப்படியும் ஒரு 1 o'clock தூக்கம் வந்துடும். பாவம் அன்றைக்கி வந்து எனக்கு பயங்கரமான வேலை இருந்தது. ஆர்டர்ஸும் பெண்டிங் நிறையா இருந்தது. அதெல்லாம் டிஸ்பேச் பண்ணிட்டு தான் போகணுன்ட்டு எப்படியோ அவனை சமாளித்து ஒரு 3:30 மணி வரைக்கும் இங்கேயே இருந்துட்டோம். சாப்பிட கூட போகல. ஸ்டாஃபை சாப்பிட போக சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் வேலை இருந்ததை மட்டும் பார்த்துட்டு ஒரே தான் போயிட்டோம் அப்படின்னா அவனையும் சாப்பிட்டுட்டு தூங்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைமிங் எடுத்து கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டேன். இங்கே திரிஷன் வந்தான்னா என் கூட பேசிகிட்டு இருப்பான். அப்புறம் ஒர்க் பண்ணுறவங்கக்கிட்ட ஏதாவது வாயிழுத்து வம்பிழுத்துட்டு இருப்பான். அதுக்கப்புறமா அவனுக்கும் தூக்கம் வந்துருச்சு. ஒரு வழியாக எப்படியோ சமாளிச்சுட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பி வந்துட்டேன். கரெக்டாக ஒரு 3:30க்கு தான் சஷுவோட வேன் வரும். அப்படியே மேலே ஏறுறதுக்கு முன்னாடி அவனையும் வந்து வேன்லேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு மேலே வந்தாச்சு. கரெக்டாக சாப்பாடு பார்த்திங்கன்னா திரிஷன் குட்டிக்கும் பசியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவனுக்கு வந்து சாப்பாடு கொஞ்சம் பருப்பு குழம்பு வச்சுருந்தேன் இல்லையா, அது கொஞ்சம் நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி அவனுக்கு ஊட்டி விட்டுட்டேன். அவனுக்கு ஊட்டிட்டு நான் சாப்பிடும்போது மணி பார்த்திங்கன்னா 4 மணி ஆயிடுச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு இதுக்கப்புறம் ஒரு 1 hour ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா மேட்ரஸ் ஆர்டர் போட்டது வந்துருச்சு. ஸோ அது வந்ததுக்கப்புறமா அதையும் கொஞ்சம் வீடியோ எடுக்க வேண்டியது இருந்துச்சா, ஸோ அந்த வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டே பார்த்தா டைம் போனதே தெரியல. டீ இதுக்கப்புறம் வீட்டில் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டயர்டாக இருக்குது, வெளியிலே போய் குடிச்சுக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. பார்த்தா பக்கத்தில் தான் ஒரு கடையில் போயிட்டு டீ ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்நாக்ஸ் வந்து நான் எதுவும் எடுத்துக்கல, டீ மட்டுமே எடுத்துக்கிட்டேன். எப்போ வெளியே போனாலும் சரி ஃபஸ்ட்டு என் வாயிலிருந்து வர வார்த்தை டீ. ஆளாளுக்கு வெளியில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு டின்னருக்கு எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஜஸ்ட்டு வந்து நைட் எல்லாரும் ஒரு தோசை இட்லி பொடி மட்டும் வச்சு கொடுத்துட்டேன். ஆனாலும் எனக்கு டாஸ்க்கு கம்ப்ளீட் ஆகலை. காலையில் பறித்த இந்த பச்சை மிளகாயெல்லாம் அப்படியே இருந்தது. காலையில் அவசரமாக கிளம்பணுன்ட்டு கிளம்பி ஓடிட்டேன் ஆஃபீஸ்க்கு. ஸோ இனி இதுக்கப்புறம் இப்படியே விட்டோம் அப்படின்னா மறுநாள் காலையில் ரொம்ப வாடிடும்னு இதையும் எடுத்து வச்சுட்டு
அப்படியே தூங்க போயாச்சு. இன்னைக்கு வீடியோ என்னோட ஃபுல் டே ரொட்டீன் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.